எனக்கு இந்த ஜென்மத்துல சரியான வாழ்க்கை அமையாம போயிடுச்சுன்னா அப்புறம் எல்லா ஜென்மத்திலையும் இப்படி ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயம்தான். அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணுக்கு அவ புருஷனோட சேர்ந்து வாழ்றது தானே சிறப்பு. அதுக்காக தான் நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக மைனாவா மேக்கப் போட்டேன், நடிச்சேன். நீயே மைனான்னு ஒத்துக்கிட்டியா? இருடி உன்ன. அதுக்காக தான் பல மொழிகளை கத்துக்கிட்டேன். ஓஹோ, வாழ்க்கை நடைமுறைக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் கத்துக்கிட்டேன். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. அப்படி சொல்ல முடியாது பிரதர். ஏன்? என் அத்தைக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவங்க இத என் புருஷன் கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அவருக்கு இது தெரிஞ்சா அவரு இத எப்படி எடுத்துப்பாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவர்கிட்ட மத்தவங்க சொல்லி அவர் என்கிட்ட வந்து கேக்குறதுக்கு முன்னாடி நானே அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு இருக்கேன். ஆனா இந்த சங்கரியும் என் மாமனாரும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. நானே அவர்கிட்ட இதை சொல்லிட்டேன்னா அவர்கிட்ட நான் உண்மையா நடந்துக்கிறேன்னு என் மனசு சமாதானம் ஆயிடும். இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னே தெரியல பிரதர். அதான் சாமி கும்பிட்டுட்டு போலான்னு கோயிலுக்கு வந்தேன். கடவுளே, நீதான் என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். அமையும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு எதுவுமே ஆகாது. நீங்க நிம்மதியா போய் சாமி கும்பிடுங்க. எனி டைம் எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு நீங்க ஒரு கால் பண்ணுங்க. இதை நான் சும்மா சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களை நான் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்க்குறேன். எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன் சிஸ்டர். வரேன் சங்கரி. அக்கா, ஐயர்கிட்ட பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு வரேன். சரி. அடியே என் மலைநாட்டு மருமகளே, இவ்வளவு நாள் நீ போட்ட கபட நாடகம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிடுச்சுடி. பூமிகா தான் மைனா, மைனா தான் பூமிகான்னு உன் வாயாலே சொல்லி நான் அதை கேட்டுட்டேன். எனக்கு அப்பவே உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சுடி. நான் பெத்தவன் இருக்கானே, அவன் ஒரு முழு முட்டாள். அந்த பைத்தியக்காரன் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டானே. அவனால நானும் உன்னை மைனான்னு நம்பி ஏமாந்துட்டேனே. அடியே, இனிமே நான் உன்னை என் வீட்டுல விட மாட்டேன்டி. எங்களை ஏமாத்திட்டு எப்படி எங்க வீட்டுக்குள்ள இருந்துறேன்னு நானும் பாத்துறேன்டி. கோயிலுக்கு வந்தியா? போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வா. நான் உனக்கு வச்சிருக்கேன்டி பூஜை, நல்ல சிறப்பான பூஜை. வா, இன்னைக்கு உனக்கு விருந்துதான். அக்கா, ஐயர்கிட்ட பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன். அப்படியா? சரி, உட்காரு. அக்கா, வசந்த ஆண்டிக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களே, அவங்களால ஏதாவது பிரச்சனை வரும்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, இதெல்லாம் வராம இருக்கணும்னு தான் முதல்ல நான் மச்சான் கிட்ட சொல்லிடலான்னு சொன்னேன். நீயும் மாமாவும் தான் சொல்லக்கூடாதுன்னு என் வாயை கட்டி போட்டுட்டீங்க. இப்ப பாரு, வசந்த அத்தைக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. அக்கா, நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? கிரிக்கெட் பாலால வசந்த ஆண்டி மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிச்சிருவா. ஏய், அதான் நடுவுல சில பக்கங்களை காணுங்கிற மாதிரி வசந்த ஆண்டிக்கு அந்த மைனா போர்ஷனை மட்டும் காணாம பண்ணிடுவோம். சி, தப்பு. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவங்க என் மாமியாரு. அவங்க மச்சான் கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, அத நான் சமாளிச்சுக்கிறேன். அடேங்கப்பா, அந்த மலைநாட்டுக்காரி மைனாவா என்னமா நடிச்சு என்னையும் என் பையனையும் முட்டாளாக்கிட்டாளே.
இவ மைனாவா இருந்து இவ எத்தனை தடவை என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருப்பா. என் புள்ளையே எத்தனை தடவை அவ கால்ல விழ வச்சிருக்கா. என்ன டச்ச பொம்பளையாக்கி அவ காலை பிடிக்க வச்சிட்டாளே சண்டாளி. எங்கிருந்து வந்துச்சு அவளுக்கு இந்த ஐடியா? எல்லாம் அந்த அர்ச்சனா சொல்லி கொடுத்த தைரியத்தாலதான் இவ இவ்வளவும் செஞ்சிருக்கா. இன்னைக்கு அவ வரட்டும், அவளா நானான்னு பார்த்து அவ முகத்திலேயே கிழிச்சிடுறேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி, வெற்றி வேண்டுமா போட்டு பாருடி எதிர் நீச்சல், சரிதான் போடி என்று. வாடி என் மைனா. மைனா? வாவ் ஆண்டி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னடி முறைக்கிற? நீங்க முறைச்சீங்க, பதிலுக்கு நானும் முறைச்சேன். ஏய் மலைநாட்டுக்காரி, நீதானடி மைனாவா நடிச்சது? ஆமா மாமியாரே, இப்போ அதுக்கு என்ன? ஏண்டி ஏண்டி ஏண்டி, என் பையனோட சேர்ந்து வாழறதுக்காக எவ்வளவு பேர் திட்டம் போட்டு நாடகம் ஆடி இருக்க. ஆமா, மதன் மச்சான் என் புருஷன், அவர் எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் மைனாவா வேஷம் போட்டு நடிச்சேன். கடைசியில அவரே என்ன தேடி வந்துட்டார்ல, எல்லாம் சரிதானே? ஏய், நீ மட்டும் மைனாவா நடிச்சிருக்கேன்னு என் பையனுக்கு தெரிஞ்சா உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியும்ல. உன்னை கொலை பண்றதுக்காக ஏலகிரி கூட்டிட்டு போனானே, என்ன ஏற்கனவே நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உயிரோட பொழைச்சு வந்து ஜெயில தூக்கி வச்சனே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? ஏய், அது பழைய கதை. இப்போ புது கதை ஆரம்பமாக போகுது. அப்படியா அத்தை? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேனா? நீதான் இவ்வளவு நாளும் மைனாவா நடிச்சு எங்களை ஏமாத்தினேன்னு என் பையன்கிட்ட சொல்ல போறேன்டி. அது நடக்காது அத்தை, அது நடக்கவே நடக்காது. நீங்க சொல்றது பொய்ன்னு என் மச்சான நான் நம்ப வச்சிருவேன். ஏய், உன் முகத்தறிய கிழிச்சி உன்னை கையும் களவுமா புடிச்சு என் பையன் கிட்ட ஒப்படைச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துவேன். இதானே சொல்ல போறீங்க மாமியாரே? ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா உன்னை வீட்டை விட்டு துரத்த வேண்டி. அத்தை, நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க அத்தை. நான் இப்ப பழைய பூமிகா இல்ல, புது பூமிகா. மலைநாட்டுக்காரியா மடச்சியா இருந்த பூமிகா நீ என்ன நினைச்சிடாதீங்க அத்தை. இப்ப எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், புத்திசாலித்தனம் தெரியும், போராடவும் தெரியும். புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க அத்தை, பேசாம வாளெல்லாம் சுருட்டிக்கிட்டு அமைதியா இருங்க. இதையும் மீறி என் மச்சான் கிட்ட நான் தான் மைனான்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க, நான் சும்மா விட மாட்டாத்த. என்னடி, என்ன என்ன பண்ணுவ? உங்க பையன் கிட்ட இருந்து உங்களை பிரிச்சிடுவேன். ஏய், கொஞ்சோண்டு அறிவை வளர்த்துக்கிட்டு கூத்தாடுறியா? பாக்கலாமா? ஏய் ஏய் மலைநாட்டுக்காரி, மதன் கிட்ட இருந்து உன்னை நான் பிரிக்கிறேனா இல்ல மதன் கிட்ட இருந்து நீ என்ன பிரிக்கிறியான்னு பாக்கலாமா? வேண்டாத்த, வேண்டாம். இந்த சவால் எல்லாம் வேண்டாம். ஏன்னா நீங்க தோத்துருவீங்க. மைனா கிட்ட நீங்க பட்டதெல்லாம் மறந்துடாதீங்க அத்த. மைனாவா நடிச்சு
நான் உங்களை படுத்தினதெல்லாம் போதும், விட்டுருங்க. மைனாவா இருந்து உங்களை நான் என் காலை அமுக்கி விட வச்சேன். இப்ப பூமிகாவா இருந்து என் காலை அமுக்கி விட வச்சிருவேன். ஏய், ரொம்ப பேசுற. சவால் விட்டது விட்டதாண்டி. மதன் என் பையனா இல்ல உன் புருஷனான்னு பாத்துலாண்டி. அத்தை, இப்பவே நீங்க தோத்து போயிட்ட மாதிரி தான் கீழே இறங்கிட்டு இருக்கீங்க. பாத்துக்கோங்க. நான் தோக்க மாட்டேன்டி, கீழே இறங்க மாட்டேன். நான் கீழே இறங்க மாட்டேன். ஏய், நான் படியேறி மேல போறேன்டி, மேல போறேன். அர்ச்சனா, என்னது இது? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா தானே இந்த அர்ச்சனா படியேறி மேல வந்து பாப்பா. அதுவும் இந்த நேரத்துல. அப்ப இப்ப வந்திருக்கான்னா ஏதோ விஷயம் இருக்கு. என்னவா இருக்கும்? போய் கேட்கலாம். வேணாம் வேணாம், சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம இறங்க கூடாது. வர்றேன் ரோஜா. வாமா, உட்காருமா. அர்ச்சனா, ஏதாவது பேசணுமா? ஆமா அத்தை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வந்தேன். வா ரோஜா, தெரியாதே. வா. என்ன? வா வா. இரு. சொல்லுமா, என்ன விஷயம்? அத்தை, ருக்மிணி இப்போ என்கிட்ட தான் இருக்கா. அப்போ இந்த வீட்டுல தான் இருக்காளா? என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, சோலை அம்மா டிஎன்ஏ டெஸ்ட்ல உண்மை தெரிஞ்சு போயிடும்ன்றதுனால ருக்மிணி கிட்ட என்னென்னமோ தப்பா சொல்லி வச்சிருக்கா. ஓ, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போய் ரத்தம் கொடுத்தா நான் ரிப்போர்ட்டை மாத்தி எழுதிடுவேன், கோர்ட் மூலமா குழந்தைய நான் வாங்கிடுவேன்னு சொல்லி அவ மனசை கலைச்சிருக்கா. ருக்மிணி வெளிநாட்டுக்கு போனாதான் குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. பாவம், ருக்மிணியும் அதை நம்பி சிங்கப்பூர் கிளம்பிட்டா. சிங்கப்பூருக்கா? என்னம்மா சொல்ற? ஏர்போர்ட் போறதுக்குள்ள நடு ரோட்ல நிறுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த சோலை அம்மா ருக்மிணிய வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு அவளை பெரிய சிக்கல்ல மாட்டி வைக்கிறதா. கோர்ட்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தப்ப ருக்மிணி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வராம போயிட்டா கோர்ட் அவமதிப்பு குற்றமாயிடும். அதெல்லாம் எடுத்து சொல்லிதான் அவளை என் கூட கூட்டிட்டு வந்தேன். நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, பூமிகாவை எப்படி மதனுக்கு தெரியாம ஒழிச்சு வச்சு அவளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோமோ அதே மாதிரி ருக்மிணிய சோலையம்மா கண்லேருந்து மறைச்சி அவளுக்கு தேவையான உதவியெல்லாம் நம்ம செய்யணும். கவலையே படாத அர்ச்சனா, ருக்மணிக்கு தேவையான அத்தனை உதவியும் கரெக்டா கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. குழந்தை யாரோட குழந்தைன்னு தீர்ப்பு வர வரைக்கும் ருக்மிணி நம்மளோட பாதுகாப்புல தான் இருக்கணும். அதுக்கு 1 மாசம் ஆனாலும் சரி, 6 மாசம் ஆனாலும் சரி. பரவாயில்லக்கா, எவ்வளோ நாள் ஆனாலும் நம்ம அவங்கள பார்த்துக்கலாம். ஆனால் சீக்கிரம் பிரச்சனை முடிஞ்சதுன்னா நம்ம பாப்பா சுபஸ்ரீ நம்ம கூடயே வீட்டில் இருப்பாள்ல, அதனால கேஸு சீக்கிரமாக முடியணும்னு நான் விருப்பப்படுறேன்க்கா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சோலை அம்மாவோட பிளானு, சுபஸ்ரீயை தூக்கிட்டு ருக்மணி சிங்கப்பூர் போன பிளான்லாம் உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? அப்புறமா சொல்றேன், சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன். இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ருக்மிணி ஏன் பாதுகாப்புல இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா ரோஜாக்கும் ரமாமணிக்கும் தெரியவே கூடாது. பாத்தியா, இவ்வளவு அப்படியே குத்தணும். ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சா இந்த கேஸை வெற்றிகரமா நடத்தி ஜெயிக்கிறதுக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க. அதுல மட்டும் நம்ம கவனமா இருக்கணும். எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்பதான் நம்ம குழந்தை சுபஸ்ரீ நமக்கு கிடைப்பா. ஆமாடி, சுபஸ்ரீ கிடைச்சிட்டானே வச்சுக்கோயே, நீதான் கரெக்டான நேரத்துல ருக்மணியை கூட்டிட்டு வந்துட்டியே. அது மட்டும் இல்லம்மா,
எப்போ ருக்மணியே நம்மள நம்பி குழந்தையோட இங்க வந்துட்டாளோ அப்பவே நாம ஜெயிச்ச மாதிரிதாம்மா. இனி நீ ருக்மணியும் குழந்தைய பத்தி கவலையே படாத, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. சரி, நீ போய் படுத்துட்டு போ. ஐயோ வர வர வந்துரு வந்துரு ஓடி வந்துரு. ஆமா சீக்கிரம் ஓடி சீக்கிரம் ஓடி. உள்ள வா உள்ள வா. போய்டா போய்டா. வா வா வா. போய்டாளா? போய்டா. ரமாமணி, இந்த அர்ச்சனா என்னடி சொல்ல வரா? ருக்மிணிய பூமிகா மாதிரி தங்க வச்சிருக்கேன்னு சொல்றா. அப்போ ருக்மிணிய பூமிகா மாதிரி வெள்ளை எங்கேயா தங்க வச்சிருக்காளா? ஆமா ஆமா, ஒரு வீட்டுல தங்க வச்சிருந்தாலே நம்ம கூட தேடி போய் ஒரு பைத்தியத்துக்கிட்ட குட்டு வாங்கிட்டு வந்தமே. ரொம்ப அவசியம். எனக்கு என்னமோ கன்ஃபார்மா தோணுது, இந்த அர்ச்சனா வந்து பூமிகாவை தங்க வச்சாலே அதே மாதிரிதான் ருக்மிணியும் எங்கேயோ தங்க வச்சிருக்கா. ஏய் வாய் மூடு. உனக்கு முன்னாடி இருந்தே அர்ச்சனாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளை பத்தி A to Z டீடைலா புரிஞ்சு வச்சிருக்கேன். அவ கண்டிப்பா ருக்மணிய நம்ம வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான்னு தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா வெளியில எங்கேயோ இருக்கலாம்னு தோணுது. இததான் நீ அவளை பத்தி தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கா? நானும் அதை தானே சொல்லி தொலைச்சேன். இப்ப எனக்கு தெளிவா சொல்லு, அந்த ருக்மிணி உள்ளயா வெளியவா? நாளைக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். உன் சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் மாமியார் இவ்ளோ டிராமா ஆடி மனமேடைக்கு மாப்பிள்ளைய வரவிடாம தடுத்து உனக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி ஃபிட்ஸ் வர வச்சு கல்யாணத்தை தடுத்துட்டாங்க. ருக்மணி, ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க ருக்மணி? இல்லக்கா, நீங்க சொன்னதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குக்கா. என் மாமியாரும் எனக்கு தாலி கட்டின புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியலக்கா. இந்த உலகத்துல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியலக்கா. நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என் மேலேயே கோபமும் ஆத்திரமும் வருதுக்கா. இப்படி எல்லாம் கூட மனுஷங்க இருக்காங்களேக்கா. கேவலம் பணத்துக்காக எதனாலும் செய்யறாங்களே. அக்கா, என்னை சுத்தி எல்லாரும் கெட்டவங்களாவே இருக்காங்களே. இவங்களுக்கு மத்தியில எனக்கு இந்த உலகத்துல வாடுறதுக்கே பயமா இருக்குக்கா. என்னது இது ருக்மணி, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல கண்ணை தொட. சரி வா, வந்து சாப்பிடு. சாப்பிடலனா உடம்பு என்னத்துக்காருது? இல்லக்கா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ருக்மணி, கெட்டவங்க வாழற உலகத்துலதான் நம்மளும் வாழ்ந்தானோம். நம்மளும் போராடணும், சாதிக்கணும், ஜெயிக்கணும். இவங்களுக்கெல்லாம் பயந்து நீ எங்க போவ? எங்கெல்லாம் வானம் இருக்கோ அங்கெல்லாம் பூமி இருக்கும். எங்கெல்லாம் மனுஷங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் கெட்டவங்களும் இருப்பாங்க. இவங்களுக்கு மத்தியில தான் வாழ்ந்தாகணும். வானத்துக்கு கீழே வீட கட்டிட்டு இடி மின்னலுக்கு பயந்தா வாழ முடியுமா? கெட்டவங்க வாழற இந்த உலகத்துலதான் உன்ன மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. தைரியமா இரு ருக்மணி, நான் இருக்கேன்ல. இப்படிலாம் அழக்கூடாது.
பேசுறாங்க? சிங்கப்பூர்ல இருந்து பேசுற மாதிரி பேசு. சொல்லுங்க அத்தை. உனக்கு சிங்கப்பூர்ல தங்கறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம்ல, அவங்க கிட்ட கேட்ட நீ வரலன்னு சொன்னாங்க. எங்கம்மா இருக்க? அத்தை, நான் சிங்கப்பூருக்கு வந்து இறங்கின உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கின உடனே என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆஹா, இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. சரிம்மா, அவங்க அட்ரஸ் சொல்லு. அக்கா, அட்ரஸ் கேக்குறாங்க. ஹலோ ருக்மணி. அத்தை, அட்ரஸ் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுமா. சரி, அங்கதான் இருக்கேன். ஓகே. ஆமா, பக்கத்துல யார் இருக்கா? யார்கிட்டயோ கேட்டு சொல்ற மாதிரி இருக்கு. யாரும் இல்ல அத்தை, நான் மட்டும்தான் இருக்கேன். சரிம்மா, நீ அங்கேயே இரு. டிஎன்ஏ டெஸ்ட் முடிகிற வரைக்கும் நீ இல்லாம அர்ச்சனாவில ஒன்றும் பண்ண முடியாது. அவளுக்கு தண்ணி காட்டிட்டோம்ல, இதெல்லாம் முடியட்டும், பாத்துக்கலாம். அர்ச்சனாவை எப்படியாவது ஏமாத்திட்டு அங்க வந்துடுறோம்மா. நாம எல்லாம் சிங்கப்பூர்லயும் செட்டில் ஆயிடலாம். அது வரைக்கும் நீ அங்கேயே இரு. சரிங்க அத்தை. அத்தை, எப்படியும் என் குழந்தை எனக்கு கிடைச்சிரும்ல? என்ன ருக்கு அப்படி கேட்டுட்ட? கண்டிப்பா குழந்தை உன்னோட குழந்தைதான்னு நிரூபிக்காம நான் விட மாட்டேன். கவலையே படாத. சரிங்க அத்தை. அக்கா, இந்த குழந்தைய என் குழந்தை நிரூபிக்காம விட மாட்டேன்னு அத்தை சொல்றாங்க. பாருங்க அக்கா, எப்படிலாம் நடிக்கிறாங்கன்னு. இப்படிலாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. சரி விடு, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீங்க இரு, நான் அருக்காணி கிட்ட சாப்பாடு கொண்டு வர சொல்றேன், சாப்பிடு. என்ன? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.